ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். மறுகதம் அழாதம்மா, காலையில இருந்து அழுதுட்டு தான் இருக்க. நான் தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, நீயும் அழுதுட்டே இருக்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீராவுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எனக்கு மீரா உன்னதுல இருந்து கால் பண்ணல. அன்னைக்கு பேசுனதோட சரி. அதுக்கப்புறம் ஆகாஷ் பண்ண வேலையால நான் மீராவை மறந்துட்டுங்க. அவளுக்கு கால் பண்ணல. இப்ப கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மரகதம் பயப்படாத, நான் தான் ஒன்னும் ஆகியிருக்காதுன்னு சொல்றேன்ல. அவன் மொபைல் சார்ஜர் இல்லாம இருந்திருக்கும், அதான். நான் காலையில இருந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. அப்பத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. காலையில இருந்து இவன் சார்ஜர் இல்லாம வந்திருக்கோம். ஒருவேளை ஜீவிதா மீராவா அதான் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளா? அப்படி எங்க என்ன யாருன்னு கேட்டா ஏன் யாரோ போல பேசணும்? நீங்களே பாத்தீங்கல்ல, ஜீவி மீரா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஜீவிதா மீரா நாங்க வந்திருப்பாங்க. அதுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாலும் என்னன்னு தெரியல. அப்படியோட எங்கிட்டயாவது தனியா வந்து சொல்லியிருக்கலாம்லங்க. மரகதம், ஜீவி வேற மீரா வேற. நீ ரெண்டு பேரும் ஒன்னும் நினைக்காத. இவங்க ரெண்டு பேருமே வேற வேற, புரியுதா? இல்லைங்க, இல்ல. அப்படியே மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வரணும். ஜீவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் அங்க வந்து மீரான்னு பேரை மாத்தி சொல்லியிருக்கா. மரகதம், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. அப்படி எதுவும் இல்ல. நான் ஆதிக்கிட்ட ஜீவி பத்தி எல்லாம் தெளிவா கேட்டுட்டேன். ஜீவி ஒரு நாள் கூட வெளியே எங்கேயும் போய் தங்கன்னு இல்லையா. ஏன் அவ ஃப்ரெண்டு வீட்டுல கூட போய் ஸ்டே பண்ணது இல்லையா. காலேஜ் டூர் அந்த மாதிரி எங்கேயுமே போனது இல்லையா. கேட்டா உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது, நான் போக மாட்டேன்னு சொல்லுவாளாம். இது வரைக்கும் எங்கேயுமே போய் தனியா ஸ்டே பண்ணதே இல்லையா. ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாளா. அப்படி இருக்கும்போது இப்படி 7 மாசம் நம்ம கூட இருந்திருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா ஆதி இப்படிதான் சொந்த இருக்குன்னே ஜீவி கிட்ட சொன்னது இல்லையா. ஜீவிக்கு இன்னைக்குதான் தெரியுமா இப்படி அத்தை மாமா பாட்டிலாம் இருக்காங்கன்னு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. ஜீவிக்கு நான் இத பத்திலாம் சொன்னதில்ல, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. அவ சின்ன குழந்தை, இப்படிலாம் சொந்த இருக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் ஏகம் கண்டுக்கோளான்னு இத பத்தி நான் அவகிட்ட சொன்னதில்ல. அதான் இப்ப சொன்னதும் அவ கொஞ்சம். சரிங்க, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நீங்களே பாத்தீங்கல்ல, ஜீவிக்கும் மீராவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. அது நம்ம கூட இருக்கும்போது அசோக் ஜீவி பிறந்தாங்க. நம்ம வீட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி எதனா இல்லமா இருக்கதும். ஜீவி விட மீரா 3 வயசு பெரிய பொண்ணு, அசோக்கை விட 3 வயசு சின்ன பொண்ணு. அப்போ ஆதி நம்ம கூட தானே இருந்தா. என்னங்க நீங்க இப்படி குழப்பறீங்களே? அப்புறம் எப்படிங்க ஒண்ணு போல எந்த மாற்றமும் இல்லாம? அதான் தெரியல மருகதம். மீரா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கா. சின்ன பிள்ளைல இருந்தே சிஸ்டர் கூட தான் இருக்கன்னு சொல்லியிருக்கா. சிஸ்டர் கிட்ட கேட்டா தெரியும். மீராவை சங்கடப்படுத்த கூடாதுன்னு நம்மளும் அவங்க அப்பா அம்மா பத்தி விசாரிச்சது இல்ல. சிஸ்டருக்கு மட்டும்தான் மீரா பத்தி எல்லாமே தெரியும். சிஸ்டர்கிட்ட கேட்டாதான் இதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது மீரா இல்லனா அவைய போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. மீராக்கு என்னாச்சு? இப்போ மீரா எங்க இருக்கா? நான் ஜீவிய மீரா நினைச்சிட்டேன். மீரா தான் திரும்பி வந்துட்டானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஆகிட்டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு மீராவை பார்க்கணும். மீராக்கு ஒண்ணு ஆகியிருக்காதுல்ல, இது ஆகக்கூடாது. மரகதம், நீ பயப்படாத. நான் தான் சொல்றல, ஒன்னாகாது. நான் மதிக்கிட்டு பேசுறேன். மீரா தைரியமான பொண்ணு, எல்லாத்தையும் தனியா நின்று ஃபேஸ் பண்ணுவா. நீ எதுவும் நினைச்சு பயப்படாத. ஒருவேளை அவன் மொபைல் ரிப்பேரா இருக்கலாம். அப்புறம் மரகதம், மீரா பத்தி ஆதிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ஆதிக்கிட்ட இதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. நீயும் மீரா பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம என்ன எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிக்கிட்ட சொல்லிக்கலாம். மரகதம், நான் இவ்வளவு சொல்றல, அழத, படுத்து தூங்கு. நீயும் ரொம்ப வீக்கா இருக்க. இப்ப எதுக்கு ரொம்ப இமோஷன் ஆக்கிட்டு இருக்க?
டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடு. மறக்கதும் நான் தான் சொல்றேன்ல, அழாதம்மா. தன்னானே தானே தன்னானே தானே தன் நீ வந்துட்டியா? நைட்டு நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் எப்படி வந்து அவங்கிட்ட பேசுவேன்? நீ நைட்டு வராம போனது எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல. உன்னை கட்டிப்பிடிச்சு அழகுன்னு தோணுது. ஆனா உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் ராத்திரியே என்னால இருக்க முடியல. உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. சத்தியமா என்னால முடியாது. இப்ப அங்கிட்ட நான் என்னன்னு வந்து பேசுறது சத்தியமா தெரியல. உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு நான் என்னன்னு வந்து உன்கிட்ட கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்க? நான் இப்படி என்ன பண்ணுவேன்? இருட்டு காடு ரெண்டே பேரிடையே கோடு நினைப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே நித்தமோ நேர போராச்சே உன் முகம் பார்த்து நாளாச்சே வாழவே ஆசையாச்சே வண்டார் கொடியே வண்ண கிளி உள்ளார உன்னால காயோ வழி கண்டே நடா உயிர் கொண்டே நடா என் அன்பான கூட நீயோ மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். ஓ, நீங்களா மேடம்? நான் கூட வேற யாரோ நினைச்சேன். என்ன இங்க இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல. டிவோர்ஸ் கொடுக்கற வர இந்த சிறையில தான் அடைஞ்சிருக்கணும், அப்படித்தானே? சீக்கிரமே உங்களுக்கு விடுதலை கொடுத்துறேன். என்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, இதுக்காக நீங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்க வேண்டாம். என்ன பண்ண, இப்படி எல்லாம் பண்ணாதானே அப்புறம் உங்க டவுட்ஸும் கிளியர் ஆகும், அப்படிதானுங்க? ஆனா இப்ப மேடம் நல்லா தெளிவா இருக்கீங்க. என்ன? ஆமா, இருக்கணும்ல. அதனால தானே நல்லா தெளிவா பேசுனீங்க. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பவும் அதே தெளிவோட தானே இருக்கீங்க. ஏன் கேக்குறேன்னா, கொஞ்சம் உங்களோட பேசணும். பேசலாமா? சாரி. ஐயோ மேடம், நீங்க என்கிட்ட சாரி கேக்குறதா? என்னங்க, நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இத்தனை மாசமா உங்களை நரகத்துல வச்சிருந்திருக்கேன், என்னென்ன குடும்பம் பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்து நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னங்க மேடம் கையில காஃபியா? எனக்கா? ஆமா. எனக்கு? ஓ அம்மா, எந்த கணக்குல எடுத்துட்டு வந்தீங்க? நான் உங்களுக்கு என்னவா வேணும்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா நம்மளால இருக்க முடியாது, அப்படித்தானே? சோ நீங்க டிவோர்ஸும் கேட்டுட்டீங்க. ஓ, டிவோர்ஸ் கொடுக்குற வேலை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல, அதை மெயின்டைன் பண்றீங்க. ஓ ஓகே ஓகே, இது கூட நல்லா இருக்கு. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா நல்லா வேலை பாக்குறீங்க. குட் ஜாப். நடிப்புக்காகலாம் எடுத்துட்டு வரல, உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அதாங்க, எனக்காக தான் எடுத்துட்டு வந்தீங்க. ஆனா இது நான் எந்த கணக்குல எடுத்துக்க? நீங்களே சொல்லுங்களா, எனக்கு புரியல. ஏன்னா மேடம் தான் நல்லா தெளிவா இருக்கீங்களே. மேடம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். நான் எப்பயும் போலதான் எடுத்துட்டு வந்தேன். நீ தூங்கி எழுந்ததும் காஃபி குடிப்பல. ஆனா நீதான் நைட்டு வரலையே வீட்டுக்கு, இப்பதானே வந்த. அதான் சொன்னாங்க நீ வந்திருக்கன.
அதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓ, எப்பவும் போல. இப்போ நல்லா தெளிவா புரியுது மேடம். பட் எனக்கு காஃபி வேண்டாம். இனி எப்பவும் காஃபி பிடிக்காது, பிடிக்காமலே ஆகிட்டு. அதனால நீங்க எனக்காக இவ்வளவு எஃபர்ட்ஸ் எல்லாம் போட வேண்டாம், ஓகேவா? அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்கற வர நீ என்னோட ப்ராப்பர்ட்டி தானே. எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. ஏன்னா நான் தாலி கட்டியிருக்கல, அப்போ எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, அப்படித்தானே? அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அப்படித்தானே மேடம்? ஏன்னா மேடம் தான் நல்ல தெளிவான மைண்ட் செட்ல இருக்கீங்களே. அணைத்து நனைந்தது தலையணைதான், அடுத்த அடி என்ன எடுப்பது நான், படுக்கை விரித்தது உனக்கெனதான், இடுப்பை வளை துணை அணைத்திடத்தான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் நினைக்க ஹலோ மேடம், அப்புறம் இன்னொன்னு பாருங்க. நீங்க டிவோர்ஸ் கேட்டுட்டீங்க. நீங்க நினைச்ச நேரம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் கொடுப்பேன். அது வரைக்கும் இப்படிதான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏன்னா மேடம் தான் நல்லா தெளிவா இருக்கீங்களே, புரியும். அப்படி இல்லைன்னா நான் நல்லா புரிய வைக்கிறேன், ஓகேங்களா மேடம்? இத்தனை மாசம் வந்து நரகத்துல இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. நீங்க என்ன தப்பா கணக்கு போட்டுட்டீங்க. நான் நல்லவனு, ஆனா நான் நல்லவனா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நல்லவனா நானும் எத்தனை நாள் நடிக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் இந்த நரகத்துல இருங்க. இந்த நல்லவன் இவ்வளவு கெட்டவன் மோசமானவனு தெரியும். நீங்க ஸ்டார்டிங்ல நினைச்சீங்களா, அதை விட ரொம்ப 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 மோசமானவன். நானும் நல்லவனா எத்தனை நாள் நடிக்கிறது? எனக்கு ஒரே மாதிரி பிடிக்கல, போர் அடிக்குதுல. சோ அதனால கொஞ்ச நாள். ஆஹா, ஓகேவா மேடம்? ஏன்னா இனி நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படியே எதனா ஒன்று நடந்தாலும் மேடம் அதுதான் ஆக்சிடென்ட் நினைச்சு எடுத்துப்பீங்களே. ஏன் அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தக்கூடாது? சப்போஸ் நான் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விபத்து நடக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதான் அந்த விபத்தை ஏற்படுத்திடுவோம். இது எனக்கு புதுசு இல்லை, ஆனா உங்களுக்கு புதுசு இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நானே சொல்லித்தரேன், ஓகேவா? டே டைம் கூட எனக்கு ஓகே தான், நைட்டு அதை விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நைட்டு நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஓ சாரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு தான் இதெல்லாம் நைட்டுன்னு உங்களுக்கே தெரியல. அதனால நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் டிவோர்ஸ் கொடுக்காம போயிடுவேன்னு பயந்துடாதீங்க. கண்டிப்பா டிவோர்ஸ்லாம் கொடுத்துருவேன். ஏன்னா கல்யாணம் ஆகிட்டேன்னு ஒரே பொண்ணு கூட வேண்டாமே. அதனால நான் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பையா சுத்தலாம், பாத்தீங்களா? அதான். அப்படி இன்னொன்னு, உங்களுக்கு சம்மதம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை நான் முழுசா எடுத்துப்பேன். ஏன்னா நான் நல்ல இல்லை, பாத்தீங்களா? உங்களோட சம்மதத்தோட தான் உங்களை தொடர்றதுக்கு நான் மோசமானவன். உங்களுக்கு சம்மதம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை நான் முழுசா எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஒரு பொறுக்கி கட்டின தாலி, இத்தனை நாளா இது ஒரு சுமையா தான் இருந்திருக்கு. என்ன அப்போ இது உனக்கு தாலியே தெரியல, உன் கழுத்து சுத்தின பாம்பு போல இருந்திருக்கு. அதான் எப்போ காட்டி எறியலான்னு பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு சீக்கிரமே விடுதலை கொடுத்துட்றேன். காதல் நீ, காயம் நீ, நீ காணல் நீயே மறைந்தா